இந்த வார்த்தைகள் வந்து பலிப்பதை, நடப்பதை கண்டிப்பாக பார்க்கவே முடியும். இப்பொழுது நம்முடைய சாட்கின்ஸ் பைபிள் ஸ்கூலின் பிள்ளைகள் வார்த்தையை நம்முடைய கண்களுக்கு முன்னே உயிரோட்டமான காட்சியாக நடித்து காட்ட வருகிறார்கள். வார்த்தையின் வல்லமையை உணர்ந்து கொண்டவர்களாய் பிள்ளைகளை உற்சாகத்தோடு வரவேற்போமா? பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள்.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவன் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. தேவனுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்விதமாய் ஜீவனுள்ள வார்த்தையை நம் கண்களால் பார்க்க பழகுவோம். இவ்வார்த்தைகள் நம் சிந்தனையில் கலந்து நம்மோடு இணைந்திருக்கட்டும். நாமே இந்த வார்த்தையாக உலகத்திலே ஒளி வீசுவோம்.